ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கடந்த ஒரு 20-25 நாட்களாக சரியாக நம்ம சேனலில் வீடியோக்கள் போட முடியல. அதுக்கு என்னென்னா, என்னது அம்மாவோட அம்மா, அதாவது எனக்கு தூக்கி வளர்த்து என்னுடைய ஆத்தா, அவங்க இறந்ததுக்கான ஒரு அது ஒரு சில சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் இருந்ததுனால என்னால் வீடியோக்கள் போடுறதுக்கு சில இது இருந்துச்சு. அதுக்கு நம்ப இருக்கிறேன். சரி, விஷயத்துக்கு போகும். என்னத்தை சொல்கிறது, இப்போ தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு மன்றம் கடந்தது எல்லாருமே பார்த்தோம். சென்ற வாரங்களில் பெரிய அளவுக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை குறிவிச்சு வந்தக்கூடிய 2 புயல். ஒன்று ஆந்திரா போயிடுச்சு. அது அக்டோபர் மாதத்தில் வந்தக்கூடிய நிகழ்வு. அதுக்கப்புறம் மழைகள் இல்லை. அப்புறமா கடல்லையே கலந்துக்கிறதுனால ஒரு பெருசாக இல்லை, பெருசாக ஓரளவுக்கு அப்டேட் இல்லை, மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இல்லை. இப்போ செஞ்சல் புயல், அதாவது 27ஆம் தேதி ஆரம்பிச்சு 1ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு மணக்காணத்துக்கு இடையில் நடந்த அந்த நிகழ்வு. சரி, பாண்டிச்சேரி மரக்காணத்தை தான் போகுது சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் இதோட ட்ராவல் பார்த்திங்கன்னா, கடற்கரை பாண்டிச்சேரி கிழக்கு, அதாவது மீண்டும் தெற்க நோக்கி போகணுன்னது அப்படியே திரும்பி தென்மேற்கு வழியாக திண்டிவனம், செங்கல்பட்டு திண்டிவனம், செய்யாறு, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஓசூர் வரையும் போட்டு பிறந்து பெங்களூருக்குள்ளே போகாமல், பெங்களூரு அதாவது கர்நாடகாக்குள்ளே போகணும்னு சொன்னால் கர்நாடகாக்குள்ளே போகாமல் இது திருப்பூரின்